தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணிபுரியும் கேன்மீன் தொழிலாளர்களை கள உதவியாளராக தமிழக அரசு அறிவிக்க வேண்ட தேமுதிக அறிக்கை. தமிழ்நாடு மின்வாரிய கேன்மீன் தொழிற்சங்கத்தின் சார்பாக ஆகஸ்ட் 19, 2024 ஆம் தேதி நடைபெற்ற ஒரு நாள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கேன்மீன் தொழிலாளர்களை கள உதவியாளராக அறிவிக்க வேண்டும் எனவும் கேன்மீன் தொழிலாளர்கள் அவரவர்கள் ஊர்களில் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் எனவும் ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டபோது அப்போதைய தலைமை பொறியாளர் திரு ராஜேஷ் லக்கானி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அடுத்த பேச்சுவார்த்தையின் போது தங்களையும் அழைக்கிறோம், அதில் உங்கள் குறைகளை சொல்லுங்கள், நிவர்த்தி செய்கிறோம் என வாய்மொழி உத்தரவு கொடுத்தார்கள். ஆனால் தற்போது பிப்ரவரி 1, 2025 ஆம் தேதி தொழிற்சங்கத்திற்கும் மின்வாரியத்திற்கும் நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தைக்கு கேன்மீன் தொழிலாளர் சங்கத்தை அழைக்காதது ஏன்? மின்வாரியத்தில் 36,000 காலி பணியிடங்கள் இருந்தபோது புதிய மின் பாதை அமைப்பதற்கும் போல் நடுவதற்கும் 9,613 கேன்மீன் தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். ஆனால் அவர்களை கொண்டு மின்வாரியத்தில் உள்ள அனைத்து பணிகளையும் செய்யும்படி இ மற்றும் ஜ போர் மெயின் அதிகாரிகள் அனைத்து பணிகளுக்கும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். நாங்கள் இ மற்றும் ஜ போர் மெயின் சொல்லும் அனைத்து வேலைகளையும் நீங்கள் கேன்மீன் தொழிலாளர்கள் செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தியதன் காரணமாக 75 கேன்மீன் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம், ஆனால் பொதுமக்களுக்கு மின் சேவை செய்து இறந்த தொழிலாளிக்கு எந்த பலனும் கிடையாது. அதிகாரிகளிடம் கேட்டால் நாங்கள் அவர்களிடம் அந்த வேலையை சொல்லவே இல்லை, அவராகவே அந்த வேலையை எடுத்து செய்ததன் விளைவு அவர் உயிர் இழந்துள்ளார் என்று கூறுகிறார்கள். அதனால் இழப்பீடு தர முடியாது என அலட்சியப்படுத்துகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அரசு மின்துறையில் ஒரு முறை தளர்வு என்ற அடிப்படையில் விதினோ 41, 42, 43, 44, 45 என்ற அடிப்படையில் மஸ்தூர் பணியாளர்களை கம்பியாளராக வாய்மேன் அறிவித்தது போல் கேன்மீன் தொழிலாளர்களை கள உதவியாளராக அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கையில் தெரிவித்தார்.